தற்போதைய அண்மை செய்தி சென்னை தேனாம்பேட்டையில் மக்கள் நீதி மய்ய பொதுக்குழு கூட்டம் தொடங்கியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் தாமரைக்கனி. வணக்கம் தாமரைக்கனி, உங்களுடைய கூடுதல் விவரங்களை செய்யுங்க. வணக்கம் ஆனந்தி. சென்னை தேனாம்பேட்டை இருக்கக்கூடிய காமராஜர் அரங்கத்துல மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய 2வது பொதுக்குழு கூட்டம் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக கட்சியினுடைய தலைவர் கமலஹாசன் தலைமையில இந்த பொதுக்குழு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. சுமார் 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதுபோல் நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஒரு முக்கியமான 20 முக்கிய தீர்மானங்கள் திமுகவுடன் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்குமே மக்கள் நீதி மையம் திமுகவுடன் கூட்டணி வகித்து கட்சியினுடைய தலைவர் கமலஹாசன் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் புதுவையில் அனைத்து தொகுதியிலும் பிரச்சாரம் மேற்கொண்டார். அவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அதாவது எம்பிசி கொடுக்கப்படும் என தகவல் வெளியாகி இருந்தது. மேலும் இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே எதிர் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் அது கூட 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தொடர்பான ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெறும் எனவும் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பிற்குரிய தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே பொதுக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய 1414 பொதுக்குழு உறுப்பினர்களும் அது போல மற்ற அணிகளை சேர்ந்த மொத்தம் கிட்டத்தட்ட 2570 உறுப்பினர்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்காங்க. இந்த பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே பொதுக்குழு உறுப்பினர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு தனித்தனியான ஒரு பாஸ் அடையாள அட்டையானது வழங்கப்பட இருக்கிறது. அந்த அடையாள அட்டையை சரிபார்த்த பின்பே அவர்கள் இந்த பொதுக்கூட்டத்தில் அனுமதிக்கப்படுகிறார்கள். ஏன்னா சற்று நேரத்தில் கட்சியினுடைய தலைவர் கமலஹாசன் அரங்கிற்கு வருகை தந்து சற்று நேரத்தில் அந்த பொதுக்குழுவானது தொடங்கி இருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி.